ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் குயின்டாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் பிரியாணி முகல் ஸ்டைலில். பிரியாணி மசாலா வீட்டில் நானே ப்ரிப்பேர் பண்ணது. அதை வச்சு சூப்பரான முகல் ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க நான் செஞ்ச அந்த பிரியாணி மசாலா. இதை வச்சு இந்த பிரியாணி செய்கிறப்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த பிரியாணி மசாலா தேவை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேங்க, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண நான் அனுப்பி வைக்கிறேன். இப்போது என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் டம்ளர் ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன். இது பாஸ்மதி ரைஸு. நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன், 200 கிராம் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 200 கிராம் தக்காளி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா, இதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். தயிர் 1/4 கப். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் செய்கிறதுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடரை சேர்த்துக்கிட்டாவே போதும். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த வேண்டியதில்லை. இதை போட்டாவே போதும், நமக்கு சூப்பராக இருக்கும் பிரியாணி. இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மொத்தமாக 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யே சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக ஆயிட்டிருக்கு. இப்போ நம்ம முந்திரி உடச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவிலையும் மிளகாய் இருக்குது, அது நமக்கு பிரியாணிக்கு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். அதுவே போதும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம், நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்த வேண்டியதில்லை. இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். புதினா 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இல்லை முந்திரி பாதாம் இது மாதிரியும் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்ருக்கேன். இப்போ தண்ணி ஒரு 300 ml சேர்த்துக்கலாங்க.
இப்போது இந்த ரைஸை மசாலாவோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இதில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இதில் சாஃப்ரானை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சாஃப்ரான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு தம் வச்சிடலாங்க. இந்த சூடான தண்ணியவே வச்சா நல்லா தம் ஆயிரும். நான் இப்போது ஹையில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. வாவ், சூப்பராக இருக்குங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. சுட சுட பிரியாணி கம கம கமன்னு ஸ்மெல்லு. சூப்பர். சூப்பராக பாருங்கள், நீட்டமாக நல்லா சேமியா மாதிரி இருக்குது இல்லைங்களா? நல்லா நீட்டமாக வந்திருக்கு. கேமராமேனுக்கு பசி தாங்க முடியலையா, வாசனை மூக்க தொலைக்குதாங்க. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. சூடாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நமக்கு முகல் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியது தாங்க. சுட சுட சாப்பிடலாமா? இப்போ நம்ம பிளேட்டில் பரிமாறிக்கலாங்களா? எக் வச்சுக்கலாங்க. கூடவே தயிர் பச்சடியும் பரிமாறிக்கலாம். சுட சுட பிரியாணியை பரிமாறிக்கலாங்க. சுட 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 நல்ல வாசனையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இது கூடவே கொஞ்சம் கிரேவியும் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் கிரேவிங்க. ஒரு சிலருக்கு பிரியாணியோட சிக்கன் கிரேவி தால்ச்சா சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு பச்சடி மட்டும்தான் பிடிக்கும். ஒரு சிலருக்கு அப்படியே பிரியாணியை அதனோட டேஸ்ட் மாறாமல் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இது நம்ம பரிமாறிக்கலாம். நமக்கு நம்ம எப்படி விரும்புகிறோமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. மொத்தத்தில் பிரியாணிங்கிறது எல்லாருக்குமே ஃபேவரேட். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ரைத்தாவோட சாப்பிட்றேன். கொஞ்சமாக சிக்கனை பிச்சுக்கலாம். சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துங்களா? சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் உப்பு காரம் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மசாலா பவுடர் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் செஞ்சேங்கிறதுக்காக சொல்லலை. எப்போவுமே எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ தான் அதை நான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். நீங்களும் இதே மாதிரியான ஒரு டேஸ்டான பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா இந்த மசாலாவை வாங்கிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். முகல் பிரியாணி மசாலா தேவையானவங்க ஆர்டர் பண்ணுங்கள். 2 to 3 டேஸில் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.